இந்த வீடியோவில் நாங்கள் 2024 எம்சிக்யூ வந்து 15வது எம்சிக்யூ பார்ப்போம். இந்த 15வது எம்சிக்யூ நீங்கள் இப்போ திரையில் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லி சொன்னால், ஐதான H2SO4 முன்னிலையில் H2O2 உடன் MnO4 இன் தாக்கத்தை கருதுக. தாக்கத்தினுடைய ரசாயன சான்பாடு மிகச்சிறிய முழு எண் குணகங்களுடன் சமப்படுத்தப்படும் போது தாக்கினுடைய சரியான குணகங்கள் என்னென்னு கேட்டு இதில் பார்க்கலாம். நீங்கள் இதில் எத்தனாவது விடை என்பது பார்ப்போம், செஞ்சு பார்ப்போம். அப்போ தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து பீசமானதான் இதுலேயும் கேள்வி, பீசமானதான் இதில் கேள்வி. இந்த ஃபர்ஸ்ட்டாக 2 தாக்கிகளையும் நாங்கள் பார்ப்போம். அதாவது H2O2 ஒரு தாக்கி, அடுத்த தாக்கி வந்து MnO4- இரண்டாவது தாக்கி. 2 தாக்கியலுக்கு இதுக்குரிய ஊக்கி வந்து இந்த இது வந்து ஊக்கி கேட்டலிஸ்ட் வந்து H2SO4 இருக்கும். இதுவும் சேர்ந்து இதோட தாக்கத்தை ஏற்படுத்தும். நாங்கள் H+ இந்த அதாவது கேட்டலிஸ்ட் மீன் இது ஒரு மீடியம், இதுவும் தாக்கத்தில் ஏற்படுத்தும். இங்கே வந்து மீடியம் தான், அதாவது என்ன மீடியம், அசிட் மீடியம் வேணும் என்றதான் இங்கே ஒரு தேவைப்பாடு. அதில் அந்த இந்த தன்மை மாறும். அசிட் இல்லாட்டி வேறு மீடியத்துக்கு வேறு தாக்கத்தை கோஆர்டினேட் பண்ணும். அந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட்டாக பார்ப்போம். MnO இது ஒரு ஆல்டாக்ஸ் தாக்கம் தானே, அதாவது ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம் தான் நடக்கும். இதில் உண்மையிலேயே இதில் வந்து Mn வந்து இங்கே ஒரு தாழ்த்தல் செயற்பாட்டுக்கு வழிவகுக்கும். Mn2+ மாறும். இங்கே வந்து Mn பார்த்தோம்னா +7 இருக்கும், இங்கே பார்த்தோம்னா +2 இருக்கும். இது இங்கே கேள்வி அது இல்லை, சும்மா அடிஷனலாக அந்த விஷயத்தை சொல்லி கொண்டு போகிறேன். இந்த அடிப்படையில் இதை நாங்கள் அயன் தாக்க அடிப்படையில் ஒரு சமநிலையை பார்த்தோம்னு சொன்னால் இந்த Mn2+ மாறும். இந்த Mn2+ வந்து சமநிலைக்கு H2O அதாவது நீராக இங்கே இருக்கிற O மாறுதல் எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு H வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 8, இங்கே ஒரு 8H+ வரும். அதாவது ஏன் இங்கே 4க்கு இங்கே 4 நான் சாப்பிடுறேன், நீரை நான் சாப்பிடுறேன். அதுக்கப்புறம் அயன் சமநிலை பார்த்தோம்னா 8+ இருக்குது, இங்கே 1, அப்போ 7, இங்கே 2 இருக்குது. ஆகவே இது வந்து 5 இலத்திரனை போட்டு சமநிலைப்படுத்துவோம். இது வளமையாக செய்கிற மெதட் தான், புதிதான ஒரு மெதட்டும் இல்லை. பிறகு அடுத்தது நாங்கள் H2O2 இதுக்குள்ளே பார்ப்போம். இதில் O2 வருது. உண்மையிலேயே இங்கே வந்து இது அதாவது -1 இதில் இருக்கும் ஆக்சிஜனில் ஒட்சியேட்ட எண். அடுத்து இங்கே வந்து பண்ணால் ப்ளஸ்ஸாக இருக்குது, +0 0ன்னு வருது. அப்போ இதுலேருந்து என்ன செய்யுது, இது கூடி இருக்குது. ஆகவே இதை என்ன செஞ்சிருக்கும், ஒட்சியேற்ற எண் வந்து கூடி இருக்கும். ஒட்சியேற்றல் அது வந்து தாழ்த்தலாக இருக்கும். ஆகவே இது இங்கே கேள்வி இல்லை. ஆனால் இதை நாங்கள் மீண்டும் சாம்படுத்தி பார்த்தோம்னு சொன்னால் இது 2 இருக்கக்கூடிய 2 சரி. இப்போ இங்கே ஹைட்ரஜனுக்காக நாங்கள் ஹைட்ரஜனை சாப்பிடுவோம். ஹைட்ரஜன் 2H+ போடுறேன். அப்போ 2H+ போடணும், இங்கே 2 இருக்குது. ஆகவே 2E கட்டாயம் சேர்க்க வேணும். இப்போ இங்கே 2E, இது 5. அப்போ 2ஐயும் நாங்கள் சாப்பிட்றதுக்காக இந்த சமன்பாட்டை நாங்கள் பெருக்குவோம். இது 5ஆலையும் இந்த சமன்பாட்டை பெருக்குவோம், இது 2ஆல். இது பெருக்கலுக்கு போடுறேன்னா இதுக்குள்ளே கன்ஃபியூஸ் ஆகணும், இது பெருக்கலுக்காக போடுறேன். அப்போ இது எப்படி 2ஐயும் பெருக்கி எடுத்தோம்னு சொன்னால், பெருக்கி 2ஐயுமே கூட்டி எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 6H+ம் 2 MnO4- ப்ளஸ் 5H2Oவும் இதோட சேர்ந்து H2O2வும் 2 Mn2+ வரும். அதுக்கப்புறம் 8H2O வரும், ப்ளஸ் 5O2 கிடைக்கும். அப்போ ஆல்டுகெதர் எல்லாம் ஒட்டு மொத்தமாக நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா இதான் கிடைக்கும். ஆனால் கேள்வி என்ன, எங்களுக்கு கேட்ட கேள்வி தான் MnO4- H2O2 எவ்வளவு, அடுத்தது H+ எவ்வளோன்னு கேட்டாங்க. அப்போ இந்த சோசியோமெட்ரியை பார்த்தோம்னு சொன்னால் இதில் 5, இதுக்கு 6, இதுக்கு 2.
அப்போ இது இந்த பீசமானத்தின் அடிப்படையில் தான் இதை இந்த கேள்வியை கேட்டவங்க. அப்போ இது எங்கே விடை இருக்குன்னு சொன்னால் விடை வந்து எங்களுக்கு 3வது விடையாக இருக்குது.